தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். ஆமேன். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கியிருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. சிந்தனை: மனிதன் ஆசையினால் உயிர் வாழ்கிறான். தான் நீண்ட காலமாக விரும்பி தேடுவதைத் தவிர வேறு எதையும் தேடுவதோ செய்வதோ அவன் இல்லை. ஒரு தெய்வீக ஆசை திவ்ய நன்மை உட்கொள்ளும்படி நம்மை வற்புறுத்துகிறது. இந்த ஆசை எவ்வளவு பலமுள்ளது என்றால், பயத்தால் இறந்து விடாமல் பரலோக பூலோக அரசரை நாம் நெருங்கிச் செல்ல அது நமக்கு தைரியம் தருகிறது. கடவுளின் மீதான இந்த பசி நமது கண்மூடித்தனமான துணிச்சலை மன்னித்து விடுகிறது. பட்டினியால் தான் இறந்து விடாதபடி மற்றவர்கள் அறியாமல் ஒரு துண்டு ரொட்டியை எடுத்துக்கொள்கிற பரிதாபத்துக்குரிய ஒரு ஏழை நிச்சயமாக ஒரு திருடன் இல்லை. அவனது தேவை அவனை மன்னித்து விடுகிறது. ஆனால் இந்த பசியை நான் உணரவே இல்லையே என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். நீங்கள் திவ்ய நற்கருணை ஒருபோதும் உட்கொள்ளாதிருந்தால் அது சாத்தியம்தான். ஆனால் நீங்கள் அதை உட்கொள்ளுகிறீர்கள் என்றால் இறைவன் உங்களுக்குள் அதன் மீதான ஆசையை தூண்டியிருக்கிறார் என்றுதான் நான் உங்களுக்கு பதில் கூறுவேன். ஏனெனில் கொஞ்சமாவது உங்களுக்கு ஆசை இல்லை என்றால் திவ்ய நற்கருணையை வாங்க நீங்கள் துணிந்திருக்கவே மாட்டீர்கள். எனவே திவ்ய நற்கருணை உட்கொள்வதற்கான உண்மையான காரணம் ஒருவர் அதன் மீது கொள்ளும் பசியாகும். இந்த பசி அதிக தீவிரமானதாகவும் அவசரமானதாகவும் ஆகும்போது நாம் அடிக்கடி திவ்ய நற்கருணை உட்கொள்ளச் செல்கிறோம். நீங்கள் ஞான ரீதியில் வளர்ச்சியடையவில்லை என்றால், நீங்கள் அதிக பலமுள்ளவனாக ஆகவில்லை என்றால், நீங்கள் போதுமான அளவிற்கு சாப்பிடவில்லை அல்லது பசியில்லாமல் சாப்பிட்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். உங்களையே தூண்டி எழுப்பும் நேசத்தின் பசியை உங்களால் உணர முடியாத போதும் எப்பாடுபட்டாவது உங்கள் தேவையை அடையாளம் கண்டுகொள். ஏனென்றால் திவ்ய நற்கருணையின் மீது நாம் எப்போதும் உணரக்கூடிய ஒரு பசி உள்ளது. அதன் மீது நாம் எப்போதும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசை உள்ளது. அதுதான் தன் வைத்தியருக்காக காத்திருக்கிற ஒரு நோயாளியின் ஆசையாகும். காய்ச்சலால் உடல் கொதிக்கிற நிலையில் ஒரு வாய் தண்ணீருக்காக கெஞ்சுகிற மனிதனின் தாகம் அது. இவ்வாறே மோசமாக காயப்பட்டிருக்கிற ஆதாமின் பரிதாபத்திற்குரிய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவரின் சந்நிதிக்கு வந்து அவரிடம், ஆண்டவரே, என்னிடம் உள்ளதெல்லாம் விசனமும் துன்பமுமே, தேவரீர் வந்து எனக்கு உதவும். என் கத்தோலிக்க ஜீவியத்தின் பரிதாப நிலையை கண்டு என் மீது கோபம் கொள்ளாதேயும். எனக்கு பலம் தேவையாயிருப்பதால் தான் உம்மை நான் உட்கொள்ள ஆசிக்கிறேன். ஆண்டவரே, என் தாழ் நிலையின் பேரில் இரக்கமாயிரும் என்று அவரிடம் கூறி கதறுவோமாக. ஏறத்தாழ தேவ நற்கருணை உட்கொள்ள விரும்புகிற அனைவருடைய ஜெபமும் இத்தகையதாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே தாகமுள்ள உள்ளத்தோடு தேவையில் உழலும் இந்த பூமியைப் போல, தாகமுற்ற நிலத்தைப் போல
ஆண்டவர் இயேசுவினுடைய இதய அன்பை வெளிப்படுத்துகிற நற்கருணை ஆண்டவரிடத்தில் நாம் சென்று அவரை உட்கொண்டு வளமடைய இன்று அந்த பசி ஆழமாக நம் இருதயத்தில் உணரப்பட இன்று இறையருள் வேண்டி மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, எம் இறைவா, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். அழிந்து போகும் எங்களை அழியாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்ல உம்முடைய திருமகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களை மீட்டு கொண்டவரே, எங்கள் ஆன்ம நேசரே, உம்மை நேசத்தோடு ஆராதித்து வணங்குகிறோம். தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்தும் உமது பேரன்பால் எங்களை அரவணைத்துக் கொள்பவரே, ஆலோசனை கர்த்தரே, உம்முடைய திருவடிகளில் இன்றைய நாளை சமர்ப்பித்து மன்றாடுகிறோம். உம்முடைய மகத்துவமான உடனிருப்பை உணர்த்தும் நற்கருணையை இன்னும் அதிகமாக நேசிக்கவும் மதிக்கவும் தகுந்த அன்பு செலுத்தவும் இன்று எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் வாழ்வின் வழிகளை அறிந்து சரியான வழியில் நாங்கள் நடக்க உமது தூய ஆவியின் அருள்கொடைகளை எங்களுக்கு அளவின்றி கொடுத்தருளும். எங்களுடைய ஆத்துமாக்களை கெடுக்க சுற்றித் திரியும் பொல்லாத ஆவுகளிடமிருந்து எங்களை தற்காத்து கொள்ளும். எங்கள் பயணங்களில் எங்களுக்கு பாதுகாப்பாக வந்தருளும். எங்கள் பொருளாதார நிலைகளை பலப்படுத்தி பாதுகாத்தருளும். கடன் என்னும் சுமையால் மனதில் பயத்தோடு இருக்கும் எம் அன்பு பிள்ளைகளின் வாழ்வில் நம்பிக்கை ஒளியை ஏற்றியருளும். உம்முடைய திருவுளத்தை எமது பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் கண்டுணரவும் அதற்காக பலத்தை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் அருள் தாரும். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய தூதர்கள் எங்களை சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.